உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை கொடுத்து அனுப்பியிருக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம். யாத்திராகமம் 33 12 14 வரைக்கும். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போ என்று சொன்னீர். ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிவதற்கும் உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்று நினைத்தருளும் என்றான். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். ஹல்லேலூயா. மோசேயை ஆண்டவர் அழைத்து 30 லட்சத்திற்கும் மேற்பட்ட ஜனங்களை நீ வனாந்தர பாதையிலே அழைத்து கொண்டு செல்ல வேண்டும் என்ற கட்டளை கொடுத்த பொழுது, சரி ஆண்டவரே, நான் அழைத்து கொண்டு போகிறேன் என்று உடனடியாக மோசே சொல்லவில்லை. அவர் ஆண்டவரிடத்தில் கேட்டார், ஆண்டவரே, நான் இத்தனை லட்சம் ஜனங்களை நான் எப்படி அழைத்து செல்லுவேன்? எனக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைக்க வேண்டும் என்று கேட்டார். மோசே, என்னை கவனியுங்கள், மோசே எப்பொழுதும் தன் பலத்தையோ தன்னுடைய ஞானத்தையோ நம்புகிறதே இல்லை. அவரை ஆண்டவர் அழைக்கும் பொழுது எப்படி அழைத்தார் வாசிக்க விரும்புகிறேன். யாத்திராகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் வசனம் 10. அப்பொழுது மோசே கர்த்தரை நோக்கி, ஆண்டவரே, இதற்கு முன்னாவது தேவரீர் உமது அடியேனோடு பேசினதற்கு பின்னாவது நான் வாக்கு வல்லவன் அல்ல, நான் திக்குவாயும் மந்த நாவும் உள்ளவன் என்றான். அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி, மனுஷனுக்கு வாயை உண்டாக்கினவர் யார்? ஊமையனையும் செவிடனையும் பார்வை உள்ளவனையும் குருடனையும் உண்டாக்கினவர் யார்? கர்த்தராகிய நான் அல்லவா? ஆதலால் நீ போ, நான் உன் வாயோட இருந்து நீ பேச வேண்டியதை உனக்கு போதிப்பேன் என்றார். மோசேயை ஆண்டவர் அழைக்கும் பொழுது மோசே தன் சொந்த பலத்தின் மேல் ஒரு நம்பிக்கை வைக்கவில்லை. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, விசுவாச வாழ்வு அல்லது ஊழிய பாதை என்பது நாம் நம்மை சார்ந்து வாழுவது அல்ல. எந்த ஒரு புதிய துவக்கத்திற்கு முன்பதாகவும் நாம் நம்மை தேவனிடத்தில் தாழ்த்தி, ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும், உம்முடைய வழிநடத்தல் எனக்கு வேண்டும் என்று நாம் கேட்டு பழக வேண்டும். ஒரு காரியத்தை துவங்குவதற்கு முன்பு நீங்கள் தேவனிடத்தில் ஜெபித்து அவருடைய சமூகத்திற்காய் வாஞ்சித்து கேட்கும் பொழுது அவருடைய சமூகம் கூட இருந்து அந்த காரியத்தை துவக்கினால் அது ஆசீர்வாதமாயிருக்கும். ஹல்லேலூயா. இந்த காரியம் கர்த்தரால் வந்தது என்று ஆதியாகமம் 24ஆம் அதிகாரத்திலே பார்க்கிறோம். எத்தனையோ பேருடைய வீட்டின் கல்யாண கார்டுல என்ன போடுவாங்க? இந்த காரியம். ஆனா அந்த காரியம் கர்த்தராலே வந்திருக்காது. இவ்வளவு நகை போடுவீங்களா? பொண்ணு சிவப்பா இருக்குதா? வீடு கொடுப்பீங்களா? கார் கொடுப்பீங்களா? எத்தனை ஏக்கரா நிலம் இருக்குது? இதெல்லாம் கேட்டுட்டு எல்லாம் செட்டான பிறகு ஒரு பொண்ணை சூஸ் பண்ணிட்டு கல்யாண கார்டுல என்ன போடுறாங்க? இந்த காரியம். ஏப்பா, கர்த்தரால வந்தது, நீ முடிவு பண்ண. 150 பவுண்ட் தரேன்னு சொன்ன பொண்ணை வேண்டான்ட்டு 300 பவுண்ட் தர்ற பொண்ணுக்கு சரி சொன்னியே, அது எப்படி கர்த்தரால வரும்? இன்னைக்கு உலகத்தில் நம்முடைய சாய்ஸ் எல்லாம் வேற மாதிரி இருக்குது. ஆனால் ஆண்டவர் அவரால் நமக்கு தருகிற பல காரியங்களில் ஒன்று அவருடைய சமூகம். ஆகவே அவருடைய சமூகத்தில் காத்திருந்து நாம் எல்லாவற்றையும் துவக்குவது நல்லது. யாராவது புதிய காரியங்களை துவக்க வேண்டும் என்று நினைத்திருப்பீர்கள் என்றால் இந்த மாதத்திலே உங்களுக்கு சொல்லுகிறேன், ஆண்டவருடைய சன்னிதானத்தில் காத்திருந்து ஆண்டவருடைய வழி நடத்துதலை பெற்று எதையுமே துவங்குங்கள். ஆண்டவர் சொல்லாமல் ஒன்றை துவங்கி நஷ்டமடைந்த பின்பு, ஆண்டவரே, நான் இதை துவங்கினேனே, நீர் என்னை ஆசீர்வதிக்கவில்லையே என்று கேட்கக்கூடாது. வாலிப பிள்ளைகளுக்கு சொல்றேன், மாணவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒரு தேர்வுக்கு நீ போகும் பொழுது வசனம் சொல்லுகிறது, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாக்கப்படும், ஜெயமோ நீ ஆயத்தமாக வேண்டும். ஆண்டவர் பாதத்திலும் அமர்ந்து ஆயத்தமாக வேண்டும், படித்தும் ஆயத்தமாக வேண்டும். அப்பொழுதுதான் ஜெயம் கர்த்தரால் வரும். படிக்காம உட்கார்ந்துட்டு கர்த்தாவே எனக்கு ஜெயத்தை தாருன்னு அவர் கொஞ்சம் யோசிப்பார். அப்பா, நீ ஆயத்தமே இல்லாம எனக்கு மார்க் தானா, நான் எப்படிப்பா தருவேன் என்று சொல்லுவார். ப்ரிப்பேர் பண்ணிட்டு போய் கேளுங்க, God will give you good marks. ஓகே,
இந்த மாதத்திற்கென்று ஆண்டவர் சொன்ன இந்த வார்த்தை சொல்லுங்க, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. வாழ்க்கை போராட்டம் நிறைந்தது, வாழ்க்கை பிரச்சனைகள் நிறைந்தது. சிந்தையில் எப்பொழுதும் சிலருக்கு எப்பொழுதுமே ஒரு ரெஸ்ட்லெஸ்னஸ் இருக்குது. எதையாகிலும் ஒன்றை நினைத்து கவலை, எதையாகிலும் ஒன்றை நினைத்து கலக்கம், ஏதோ சில பிரச்சனைகளை யோசித்துக் கொண்டே இருக்கிறீர்கள். இந்த மாதம் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறவர். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்திலே இரட்சகர் இயேசு ஒரு வார்த்தையை சொன்னார். என்ன வார்த்தை? வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொன்னார், என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். வந்தால் மட்டும் இளைப்பாறுதல் கிடைக்காது, கூடவே வசனம் சொல்கிறது, என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். சொல்லுங்க, கவனிக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு விசுவாசிகள் வரும்பொழுது நல்ல ஆண்டவருடைய வார்த்தையை உள் வாங்கணும். நீங்க வரும்போது டைரி பேனா எல்லாம் எடுத்துட்டு வந்து செய்தி என்ன செய்யணும், உங்களுக்கு கர்த்தர் என்ன பேசுகிறாரோ அதை எழுதணும். ஏன்னா இங்கிருந்து கேட்டுக்கு வெளியே போனீங்கன்னா உங்கள்கிட்ட ஆண்டவர் என்ன பேசினாருங்கிறது மறந்துடும். ஆகவே ஒரு டைரியில எழுதி வச்சு வீட்டில் போய், இன்னைக்கு கர்த்தர் என்னோடு இதை பேசினார், நான் இந்த வார்த்தையை நம்புவேன், இன்றைக்கு ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், நான் இந்த வசனத்துக்கு கீழ்ப்படிவேன் என்று நீங்கள் குறித்து வைத்தால் தான் கர்த்தர் பேசுகிறது ஞாபகம் இருக்கும். சரி, ஆண்டவர் சொல்லுகிறார், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். இந்த மாதம் முழுவதும் விசுவாசிகளாகிய நீங்கள் வேதத்தை வெறுமனே படிக்காமல் ஆண்டவருடைய வார்த்தையை கற்றுக்கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு ஒரு 100 வசனத்தை மனப்பாடமா சொல்ல தெரியும்? உண்மையா சொல்ல சொன்னா தெரியாது. நமக்கு சங்கீதம் 23, சங்கீதம் 121, சங்கீதம் 91, இந்த 3 தான் ஒழுங்கா தெரியும், உருப்படியா தெரியும். அப்புறம் கொரிந்தியர்ல ஒரு வசனம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது, பிலிப்பியர்ல ஒரு வசனம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது. இந்த மாதம் அல்லது இந்த வருஷம் நீங்கள் அதிகமான வேத வசனங்களை மனனம் செய்ய தீர்மானியுங்கள். ஆண்டவரிடத்தில் கற்றுக்கொள்ளும் பொழுது அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு என்ன கிடைக்கும் சொல்லுகிறார்? இளைப்பாறுதல். சரி, மோசே கேட்டார், ஆண்டவரே உங்க சமூகம் என் முன்னாடி செல்லணும். வசனம் 15, அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்தில் இருந்து வேண்டவே வேண்டாம். நீங்க முன்னாடி போகலனா நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன். இன்னைக்கு எத்தனை விசுவாசிகள் இப்படி சொல்ல முடியும்? கர்த்தர் சொல்லாம நான் இந்த முடிவை எடுக்க மாட்டேன், கர்த்தர் சொல்லாம இந்த திருமண காரியத்துக்கு சம்மதிக்க மாட்டேன், கர்த்தர் சொல்லாமல் இந்த தொழிலை துவங்க மாட்டேன், கர்த்தர் சொல்லாமல் இந்த ப்ராப்பர்ட்டியை வாங்க மாட்டேன். அவர் தெளிவா சொல்லிட்டாரு, ஐயா உங்க சமூகம் என்னோட கூட வரலன்னா எங்க இடத்துல இருந்து என்ன செய்யக்கூடாது, நீங்க கொண்டு போகவே கூடாது. தேவனுடைய ஜனங்களே, இந்த பிப்ரவரி மாதம் 1 தேதி நீங்க ஆண்டவரிடத்தில் செய்ய வேண்டிய 2 ஜெபம். 1, உங்க சமூகம் எனக்கு முன்னாக போகணும். உங்க சமூகம் முன்னாடி போகலன்னா தயவு செய்து என்னை எங்கிருந்து என்ன செஞ்சிடாதீங்க, கொண்டு போயிடாதீங்க ஆண்டவரே. இந்த ஒரு ஜெபத்தை சபையார் ஏறெடுப்பீர்கள் என்றால் இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் கிருபையாய் நடத்துவார். சரி, மோசே இப்படி ஜெபித்த பொழுது மோசேக்கு ஆண்டவர் 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். என்ன கொடுத்தார்? 5 விதமான ஆசீர்வாதங்களை கொடுத்தார். வாசிக்க விரும்புகிறேன். 12வது வசனம். மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீர், ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீர் அறிவிக்கவில்லை. என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்றும் தேவரீர் சொன்னதுண்டே. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஏதோ ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறார், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது என்று. மோசேக்கு தேவன் தந்த முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? கர்த்தரின் கிருபை. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. வேர்க்குதா? சத்தமா சொல்லுங்க. கர்த்தரின் கிருபை. இந்த மாதம் கர்த்தர் உங்களுக்கு தருகிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. எங்கெல்லாம் தேவன் இதை சொல்லியிருக்கிறாரு? 34:6 கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகாதயமும் சத்தியமும் உள்ள தேவன் அப்படின்னு வசனம் சொல்லுது.
வசனம் 9 சொல்லுகிறது, ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். பாருங்க, கிருபை கிடைச்ச உடனே எல்லா ஜெபத்திலையும் மோசே சொல்லுகிற ஒரு வார்த்தை, தகப்பனே உம்முடைய கண்களில் எனக்கு என்ன கிடைத்ததே? கிருபை கிடைத்தது. நான் ரட்சிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நாட்களில் ஆண்டவரிடத்தில் நீர் என்னோடு கூட பேசும், எனக்கு நீர் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும், எனக்கென்று என் வாழ்நாள் முழுவதற்கும் என்று நீர் ஒரு வார்த்தை தர வேண்டும் என்று நான் ஆண்டவரிடத்தில் ஜெபித்தேன். அப்பொழுது ஆண்டவர் தந்த வார்த்தை என்ன தெரியுமா? கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். நீ ஸ்திரீகளுக்குள்ளே 40 வருஷம் ஆயிற்று. எப்பெல்லாம் தேவ பிரசனத்தில் வருகிறேனோ நான் சொல்வேன், அப்பா நான் நிற்கிறது உங்க கிருபப்பா, உங்க கிருபை இல்லைன்னா நான் ஒண்ணுமே இல்லை ஆண்டவரே, உங்க கிருபை தான் ஆண்டவரே, உங்க கிருபை. இன்னைக்கு நான் திரும்பி பார்க்கிறேன், இந்த பைபிள்ல எத்தனை அதிகாரம், எந்த புக்கு எங்க இருக்குது எதுவுமே தெரியாத என்னை உலகமெல்லாம் தேவன் அழைத்து சென்று இந்த ஜீவ வார்த்தைகளை பிரசங்கிக்கும்படி வைக்கிறார் என்றால் அதுக்கு பேரு கிருபை. எல்லாம் கிருபை. எப்பொழுதெல்லாம் சோர்ந்து போகிறேனோ ஆண்டவரிடத்தில் வந்து, ஐயா எனக்கு கிருபை தருவேன்னு சொன்னீங்களே, இந்த காரியத்துல எனக்கு கிருபை தாங்க, நான் உங்க கிருபையை தாப்பா சார்ந்து இருக்கிறேன், உங்க கிருபையை தாப்பா நான் நம்பி இருக்கிறேன் என்று நான் தேவனை எப்பொழுதுமே சார்ந்து கொள்வேன். கர்த்தர் இந்த மாதத்தில் மட்டுமல்ல, உங்கள் வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு கொடுக்கிற முதல் ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? அவருடைய கிருபை. ஆதியாகமத்தின் புத்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் ஒரு செய்தியை சொல்லுகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் என்ன கிடைத்தது? கிருபை கிடைத்தது. நோவாவுக்கோ, அதுக்கு முந்தின வசனத்தை படிங்க. அப்பொழுது கர்த்தர் நாம் சிருஷ்டித்த மனுஷனை பூமியின் மேல் வைக்காமல் மனுஷன் முதற்கொண்டு மிருகங்கள், ஊரும் பிராணிகள், ஆகாயத்து பறவைகள் பரியந்தமும் உண்டாயிருக்கவைகளை நிக்கிரம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்கினது எனக்கு மனஸ்தாபமா இருக்கிறது என்று சொன்னார். ஆண்டவர் சொல்லாரு, எல்லாத்தையும் நான் அழிக்க போறேன், ஆனா உன்னை அழிக்க மாட்டேன். இந்த உலகத்துல எவ்வளவு பேரு போன வருஷத்தின் முடிவை காணாதபடி, இந்த வருஷத்தின் முடிவை காணாதபடி மரித்து போய்விட்டார்கள். ஆனா நீங்க இன்னைக்கு உயிரோடு இருக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் என்னது? முன் வரிசையில ஒரு அன்பான தாயார், வயதான தாயார் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அவங்க ஆராதிக்கிற விதத்தை நான் பார்த்தேன். முழங்கால் போடுறாங்க, எழுமி நிற்கிறாங்க, இன்னும் இந்த ஜிம்ல போய் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி அவங்க வர்ஷிப் பண்றதை பார்த்தா எனக்கு ஆச்சரியமா இருக்குது. நான் யோசிச்சேன், இவங்க வயசுல நான் இப்படி இருப்பேன் ஆண்டவரே அப்படின்லாம் யோசிக்கிறேன். அப்படி அவங்க பாடி எல்லாமே அப்படி பிளெக்சிபிளா இருக்குது. இப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க அப்படிங்க. கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து அவங்க எப்படி வர்ஷிப் பண்றாங்கன்னு நான் பார்த்தேன். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? சொல்லுங்க, சும்மா சொல்லுங்க. உங்களுக்கு என்ன பொறாமையா இருக்குது அவங்கள பத்தி சொன்னதுக்கு? சொல்லுங்க, அதுக்கு பேர் என்னது? கிருபை. இந்த வயசுல, அம்மா உங்களை தான் நான் சொல்றேன், இந்த வயசுல பல்லு கூட இல்ல அவங்களுக்கு, ஆனா முழங்கால் போடுறாங்க, எழும்பி நிக்கிறாங்க, சமணம் போட்டு உட்கார்றாங்க, ஆராதிக்கிறாங்க. இதுக்கு பேரு தாங்க கிருபை. இன்னைக்கு ஜீவனோடு இருக்கிறீங்களே, இதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது. இன்னும் சிலருக்கு ஆண்டவர் கிருபை கொடுக்கிறார். ஆதியாகமம் 18:3 வாசிக்கலாம். ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். ஆபிரகாமுக்கு ஆண்டவருடைய கண்கள்ல கிருபை கிடைச்சது. எல்லாருக்கும் கிருபை. யோசேப்புக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. நான் அப்ப யோசித்து பார்த்தேன், இந்த கிருபை ஏன் கொடுக்கிறார் தெரியுமா? கிருபைக்கு ஒரு டெபினிஷன் என்ன தெரியுமா? தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற, சொல்லுங்க, தகுதி இல்லாதவர்களுக்கு தேவன் பாராட்டுகிற ஒரு ஈவு. கிருபையை கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்ன வார்த்தை சொன்னார் என்றால் 12ஆம் வசனம், யாத்திராகமம் 33:12. மோசே கர்த்தரை நோக்கி, தேவரீர் இந்த ஜனங்களை, சரி பின்னாக, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆண்டவர் சொன்னாரு, பா நீ யாருன்னு எனக்கு தெரியும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க யாருன்னு கர்த்தருக்கு தெரியும். நீ எப்படிப்பட்ட ஆளுன்னு ஆண்டவருக்கு தெரியும். உன் பழைய வாழ்க்கை எப்படின்னு ஆண்டவருக்கு தெரியும்.
உன் இப்ப இருக்கிற வாழ்க்கையும் எப்படின்னு தெரியும், எல்லாம் தெரிஞ்சு உன்னை அழைத்து அறிந்திருக்கிறேன். ஆனாலும் என் கண்கள்ல உனக்கு என்ன கிடைச்சது? எவ்வளோ பலவீனம், எவ்வளோ துன்மார்க்கத்தனம், எவ்வளோ உண்மையில்லாத வாழ்க்கை, எவ்வளோ அவிசுவாசம், எவ்வளோ பின்மாற்றம். இதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சும் அவர் உன்னை நம்ம மேல வச்சிட்டாரு. அதுக்கு பேரு கிருபை. அந்த கிருபையை எடுக்கவே மாட்டார். அந்த கிருபையை எடுக்கவே மாட்டார். இன்னைக்கு உலகத்துல எல்லா மனிதர்களையும் நோக்கி பார்த்தா அவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் கிருபை தான் கொடுத்திருக்கிறார். துன்மார்க்கர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறதா? தேவனை அறியாதவங்களுக்கு பிள்ளைங்க இருக்குதா? இருக்குதா? அவங்க என்ன ரொம்ப நீதிமான்களாவா வாழ்றாங்க? அதுக்கு பேர் என்னது? அதுக்கு பேர் என்னது? நீங்க ட்ரெஸ் தான் ஒயிட்டா போட்டிருக்கிறீங்க, ஆனா பிரைட்டா பேச மாட்டேங்கிறீங்க. அதுக்கு பேர் என்னது? கிருபை. 3 வேளை சாப்பிடுறாங்களா உலக மக்கள்? அவங்க என்ன ஏசையா உமக்கு ஸ்தோத்திரம், ஆகாரத்தை ஆசீர்வதின்னு சொல்லிக்கிட்டா சாப்பிடுறாங்க? அவன் பாட்டுக்கு உட்கார்றாங்க, அள்ளி போட்டு போயிட்டே இருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கும் ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு? சாப்பாடு கொடுக்கிறாரு. இதுக்கு பேர் என்னது? அவங்க திடகாத்திரமா இருக்கிறாங்க, வேகமா பைக் ஓட்டிட்டு போறாங்க. நம்ம பார்த்தா ஐயோ நம்மளால அந்த பைக்கை ஓட்ட முடியல, பேக் பெயின் வந்துட்டு அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு பேர் என்ன தெரியுமா? கிருபை. ஆனா அவங்க அந்த கிருபையை நினைக்கிறதே கிடையாது. இது உலக மக்களுக்கு, உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு கிருபை. நம்ம குடிக்கிற தண்ணி தான் அவங்களும் குடிக்கிறாங்க, நம்ம சுவாசிக்கிற காற்றை தான் அவங்களும் சுவாசிக்கிறாங்க, நம்ம சரீரத்தில் இருக்கிற அந்த சுகம் தான் அவங்க சரீரத்தில் இருக்குது. ஆனா தேவ ஜனங்களுக்கு ஆண்டவர் கிருபையை ஏன் கொடுக்கிறார் என்றால், நீங்க ஏதாவது அவருக்கு செய்யணும் அப்படின்னு கிருபை கொடுக்கிறார். என்னோட கூட ஒரு வேத பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். 1 தீமோத்தேயுவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம். கர்த்தர் உங்களுக்கு ஏன் கிருபை கொடுக்கிறார்? 1 தீமோத்தேயு 1ஆம் அதிகாரம் 13 வாசிக்கிறேன். முன்னே நான் தூஷிக்கிறவனும் துன்பப்படுத்துகிறவனும் கொடுமை செய்கிறவனுமாய் இருந்தேன். அப்படி இருந்தும் நான் அறியாமல் அவிசுவாசத்தினாலே அப்படி செய்தபடினால் இரக்கம் பெற்றேன். நம்முடைய கர்த்தரின் கிருபை கிறிஸ்து இயேசுவின் மேலுள்ள விசுவாசத்தோடும் அன்போடு கூட என்னிடத்தில் பரிபூரணமாய் பெருகிற்று. நல்லா கவனிங்க. கிருபை கொடுக்கிறாரா? கிருபை கொடுக்கிறாரா? கூடவே ஒரு அன்பை ஊற்றுறாரா, கூடவே இரக்கத்தை கொடுக்கிறாராம், அதோடு கூட விசுவாசத்தையும் கொடுக்கிறாராம். கிருபை வந்துருச்சுன்னா கூடவே விசுவாசம் வரும், கூடவே அன்பு வரும், கூடவே ஜெப ஆவி வரும், கூடவே இரக்கம் வரும், எல்லாம் வந்துரும். அப்போ இன்னைக்கு நீங்க இவ்வளவுக்கு ஆவிக்குரிய ஜீவியத்துல வளர்ந்திருக்கிறீங்கன்னா முதல்ல அவர் உங்களுக்கு கொடுத்தது கிருபை, அப்புறம் மீதி எல்லாத்தையும் சேர்த்து கொடுத்தார். இந்த கிருபைய பவுல் சொல்லுகிறார், பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஆனா கூட இந்த பாவியாகி என் மேல் அவர் கிருபை வச்சார். ஏன் தெரியுமா? எல்லார விட நான் அதிகமாய் பிரயாசப்படும்படி. என் அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த மாதம் உங்களுக்கு அதிக கிருபையை கொடுத்து உங்களை நடத்த போகிறார். ஏன் தெரியுமா? ரொம்ப கிருபையை வாங்கிட்டு வீட்டில் படுத்து தூங்குவதற்கல்ல, அந்த கிருபையினாலே பிரயாசப்பட, அந்த கிருபையினாலே ஓடி ஓடி ஆண்டவருக்காய் உழைக்க, அந்த கிருபையினாலே அநேகரை கிறிஸ்துவுக்குள் நடத்த. ஐயா சொன்னாங்க, கிருபாசன சபையில கர்த்தர் வருகிற நாட்களில் நல்ல வளர்ச்சியை கொடுக்க வேண்டும் என்று. வளர்ச்சி எப்படி வரும்? நீங்க போய் புதிய ஆத்துமாக்களை சந்தித்து அந்த ஆத்துமாக்களுக்கு ஆண்டவருடைய அன்பை சொல்லி அவர்களை அழைத்து வந்தால்தான். பவுல் எழுதுகிறார், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன், நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். என்ன பிரயாசப்பட வச்சது கிருபை. இந்த பிப்ரவரி மாதம் நீங்கள் ஆண்டவருக்காக பிரயாசப்பட வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? கிருபையை வாங்கிட்டு வீட்டில் உட்காரக்கூடாது. நல்ல ஒரு 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்கன்னா பர்ஸ்லேயே வச்சிருப்பீங்களா, இல்ல பேங்க்லேயே வச்சிருப்பீங்களா? வருமானம் வந்த உடனே என்னென்ன செலவு இருக்குதோ எல்லாத்தையும் செலவு பண்ணுவீங்களா? பண்ண மாட்டீங்களோ? நீங்க எவ்வளவு நல்ல விசுவாசிகள் பாருங்க. கிடைச்ச உடனே அது வாங்கணும் இது வாங்கணும் செலவு பண்றீங்கல்ல. அநேகர் கிருபையை வாங்கி சும்மா வச்சிட்டு இருக்கிறீங்க. இந்த வருஷத்தில் கர்த்தர் தருகிற கிருபையை அவருக்காக பிரயாசப்படுவதற்கு செலவு பண்ணுங்க. ஹல்லேலூயா. இமேஜர் விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க, ஆண்டவரே எனக்கு உம்முடைய கண்களில் கிருபை கிடைத்தது. ஹல்லேலூயா.
என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி எந்தன் ஜெயமானவர், யெகோவா ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். என் வாழ்வில் நம்பிக்கையானவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி எல்லாரும் பாடுங்க, கரங்களை தட்டி. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பனானவர். யெகோவா ரஃபா எந்தன் சுகமானவர், யெகோவா ரூவா எந்தன் மெய்ப்பரானவர். வழுவாமல் என்றும் என்னை காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். வழுவாமல் என்னை என்றும் காப்பவர், என் வாழ்வில் என்றும் போதுமானவர். மலைகள் விலகி போனால், சொல்லுங்க வாயை திறந்து, மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை என்னை விட்டு விலகாது. பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. உங்க கிருபை உங்க இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்தன் வாழ்விலே. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுகிறார், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைச்சிருக்கு மகளே, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்திருக்கிறது மகனே, உன் குடும்பத்திற்கு கிருபை கிடைத்திருக்கிறது. அந்த கிருபையை வச்சுட்டு நீ சும்மா இருக்காத, எனக்காக பிரயாசப்படு. ஹல்லேலூயா. சரி, இரண்டாவதாக ஆண்டவர் மோசேக்கு சொன்ன வாக்குத்தத்தத்தில் இன்னொரு வார்த்தை இருக்கிறது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். My presence will go before thee. ஆண்டவர் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். கிருபை என்பது தகுதி இல்லாதவங்களுக்கு கொடுக்கிற ஒரு ஈவு. அந்த ஈவை பயன்படுத்தி அவங்க ஆண்டவருக்காக வாழணும். அந்த கிருபையை வச்சுதான் 40 வருஷம் மோசே வனாந்தரத்தில் ஜனங்களை நடத்தினார். உங்க குடும்பத்தை நடத்துறீங்களே, ஏதோ உங்க சம்பாத்தியத்தில் இல்ல, கிருபை. சொல்லுங்க, உங்க குடும்பத்தை நடத்துறீங்களே, ஏதோ உங்க ஞானத்தினால இல்ல, எல்லாமே கிருபை. மோசே வனாந்தரத்தில் நடத்தினாரே, அவருடைய திறமை கிடையாது, ஆண்டவருடைய கிருபை. இப்ப கூடவே இன்னொன்னு சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். 33:14 வாசிக்கிறேன். 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் அப்படிங்கிறார். என் பிரசன்ஸ் உனக்கு முன்னாக செல்லும்.
பைபிள் முழுவதும் பரிசுத்தவான்களுக்கு ஆண்டவர் கொடுத்த வார்த்தைகளிலே, வாக்குத்தத்தங்களிலே விசேஷமான ஒண்ணு என்ன தெரியுமா? ஹிஸ் பிரசன்ஸ், அவருடைய சமூகம். நீங்க ஒரு எளிய விசுவாசியா இருக்கலாம். நீங்க 2 பேர் ஜெபிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒருத்தருடைய ஜெபத்தை விட இன்னொருத்தர் ஜெபம் சற்று வித்தியாசமா இருக்குது. அவங்களும் ஜெபிக்கிறாங்க, இவங்களும் ஜெபிக்கிறாங்க. இவங்க ஜெபம் பண்ணும்போது உள்ளெல்லாம் உருகுது. ஏன் தெரியுமா? அவங்க மேல இருக்கிறது கர்த்தருடைய பிரசன்னம். இவங்களும் ஜெபம் பண்றாங்க, இந்த ஜெபத்துல ஞானம் விளங்குது, அந்த ஜெபத்துல பிரசன்னம் விளங்குது. உங்களுக்கு ஞானம் வேணுமா, பிரசன்னம் வேணுமா? சொல்லுங்க, என்ன வேணும்? பிரசன்னம். ஃபாதர், ஐ நீட் யுவர் பிரசன்ஸ். கர்த்தருடைய சமூகத்தை வாஞ்சித்து 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 ஒருவர் நாடி அவர் சமூகத்திலேயே காத்து கிடந்தால் அவங்க போற இடமெல்லாம் அந்த சமூகத்தை கேரி பண்ணுவாங்க. என்ன செய்வாங்க? கேரி பண்ணுவாங்க. ஆசாரியர்களுக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஒரு பணி என்ன தெரியுமா? உடன்படிக்கை பெட்டியை என்ன செஞ்சுட்டு போகணும்? சுமந்துட்டு போகணும். உடன்படிக்கை பெட்டி போற இடமெல்லாம் கர்த்தருடைய பிரசன்னம் வரும். இன்னைக்கு நீங்க எல்லாருமே ஒரு கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியா இருக்கணும். உங்க மேல ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கணும். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவரே உங்க பிரசன்னம் என் கூட வரலன்னா நான் எதையுமே செய்ய மாட்டேன். ஒரு நாள் காலையை துவங்கும் பொழுது, ஆண்டவரே உங்க பிரசன்னம் என் கூட வரணும். யோசுவா மோசேயின் மரணத்துக்கு பிறகு திகைத்து போய் நின்றார். அப்போ ஆண்டவர் யோசுவா பார்த்து, யோசுவா உனக்கு நல்ல ஞானத்தை தரேன் அப்படின்லாம் சொல்லல, உனக்கு நல்ல மக்கள் பலத்தை தரேன் யோசுவா அப்படின்னு சொல்லல. ஞானம் வேண்டும், மக்கள் பலன் வேண்டும், எல்லாம் வேண்டும். ஆனா எல்லாத்துக்கும் மேல ஆண்டவர் யோசுவாவினிடத்தில் சொன்னது வசனம் 5, நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசையோட இருந்தது போல உன்னோடும் இருப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா ஒரு வாலிபன், பயந்தவன். இன்னைக்கு வாழ்க்கையில நீங்க சில காரியங்களை செய்ய பயப்படலாம். உங்க குடும்பத்தின் எதிர்காலம் எப்படி இருக்குதோ அப்படின்னு பயப்படலாம். உங்க பிள்ளைகளின் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு, ஐயோ பிள்ளையின் குடும்பத்தில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, பெண் வாழுவாள் என்று அனுப்பினேன், அவள் பிரச்சனையை சந்திக்கிறாள், மகன் நல்லா உயர்ந்திருப்பான் என்று நினைத்தேன், வேலை இல்லை, வருமானம் இல்லை. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், என் சமூகம், நான் உன் கூட இருப்பேன். நான் உன் கூட இருந்தா 6வது வசனம், பலம் கொண்டு திடம் மனதாயிரு. அப்போ ஒரு நாளை துவங்கும் போது, ஆண்டவரே உங்க சமூகம் என் கூட இருந்தாதான் இந்த நாளில நான் செய்கிற எல்லா காரியத்தையும் பலத்தோட செய்ய முடியும். இந்த மாதம் எல்லாம் ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சமூகம் உங்க கூட வரும். யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று. யாக்கோபுக்கு ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28ஆம் அதிகாரம் 15வது வசனத்துல சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருந்து இந்த இடத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை என்ன செய்ய மாட்டேன், கைவிட மாட்டேன். தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23:4, தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். இன்னைக்கு உங்களால சொல்ல முடியுமா? வாலிப பிள்ளைகளை உங்களை பார்த்து நான் கேட்கிறேன், ஆண்டவர் எப்பவும் உன் கூட இருக்கிறாரா? இல்ல நீ எங்கேயாவது சில இடத்துக்கு போகும்போது, ஆண்டரே கொஞ்சம் ஓரமா இருங்க, நான் இங்க போய் இதை பார்த்துட்டு வந்துடுறேன், இதை செஞ்சுட்டு வந்துடுறேன்னு ஆண்டவரை ஒதுக்கி வச்சுட்டு சில காரியங்களை செய்றீங்களா? wherever you go and whatever you do, you have to check your life whether the Lord's presence is with me. கர்த்தர் சொல்லுகிறத நான் செய்யறேனா? கர்த்தர் சொல்லுகிற இடத்துக்கு நான் போகிறேனா? டாஸ்மாக்கு போகும்போது ஆண்டவரே என் கூட வாங்கன்னா வருவார் அவரு? சொல்லுங்க. வேற எங்கேயாவது எதையாவது தப்பு செய்ய போகும்போது ஆண்டவரே என் கூட வாங்கன்னா வரமாட்டாரு. அவர் வராத இடத்துக்கு நீங்க போக கூடாது. அவர் அவர் சொல்லாத காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். தாவீது தன் மகனாகிய சாலமோனை பார்த்து அவருக்கு ஒரு சிறந்த ஒரு ஆலோசனை கொடுத்தார். 1 நாளாகமம் 28ஆம் அதிகாரம் வசனம் 20. தாவீது தன் குமாரனாகிய சாலமோனை நோக்கி, நீ பலம் கொண்டு தைரியமா இருந்து இதை நடப்பி, நீ பயப்படாமலும் கலங்காமலும் இரு. தேவனாகிய கர்த்தர் என்னும் என் தேவன் உன்னோட இருப்பார். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுகிறதுக்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீரு மட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். ஹல்லேலூயா. தகப்பன்மாரே, உங்க பிள்ளைங்களுக்கு நீங்க கொடுக்கிற தைரியத்தின் வார்த்தைகள் இப்படி இருக்கணும். நீ எதை செஞ்சாலும்
உனக்கு அது துலங்காது விளங்காது இப்படிலாம் சொல்லக்கூடாது. பரவாயில்ல, ஆண்டவர் உன்னோடு கூட இருப்பார், ஆண்டவருடைய பிரசன்னம் உன் கூட இருக்கும், தைரியமா இதை செய் என்று பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லக்கூடிய அளவிலே பெற்றோர்கள் தேவ பிரசனத்தில் இருக்கணும். நீங்க ஆண்டவருடைய பிரசனத்தில் இருந்தாதான் உங்க பிள்ளைய பார்த்து சொல்ல முடியும், என்னோடு இருக்கிற இந்த ஆண்டவர் உன்னோடு இருப்பார், ஆகவே தைரியமாய் போ என்று சொல்ல முடியும். ஆபிரகாம் தன்னுடைய ஊழியக்காரனாகிய எலெயாசாரை அழைத்து, என் மகனாகிய ஈசாவுக்கு நீ பெண் தேட போ என்று சொன்னார். அப்போ எலெயாசார் சில கேள்விகளை கேட்கிறார். உடனே ஆபிரகாம் சொல்லுகிறார், நான் வழிபடும் கர்த்தருடைய தூதனானவர் உன் கூட இருப்பார், நீ போ. நான் சொல்றேன், உங்க பர்சுல பணம் இருந்தாதான் இன்னொருத்தருக்கு எடுத்து கொடுக்க முடியும். பெற்றோராகி உங்களை பார்த்து சொல்றேன், என்ன சொத்தை உங்க பிள்ளைங்களுக்கு வச்சுட்டு போவீங்களோ போகலையோ, கர்த்தரோட நடந்து நடந்து அவருடைய பிரசன்னத்தை சொத்தா வச்சுட்டு போங்க. அவர் பிரசன்னத்தை சொத்தா கொடுங்க பிள்ளைகளுக்கு. இன்னைக்கு நான் உங்க முன்னாடி நின்று பேசுறேன்னா உண்மையா நான் சொல்றேன், எதை கர்த்தர் எனக்கு கற்பித்து கொடுத்தாரோ அதைத்தான் நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறேன். நீங்க வச்சிருக்கிற உலக ஆஸ்திகளை அடுத்த தலைமுறையில் வருகிற ஒரு துன்மார்க்க மகனோ மகளோ ஒரே தலைமுறையில் அழித்து போட வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நீங்க சேவிக்கிற தேவ பிரசன்னம், தேவ சமூகம் உங்க பிள்ளைகளுக்கு கடந்து போகும்படி நீங்க உங்க பிள்ளைங்களை கர்த்தருடைய சமூகத்தோடு கூட இணைக்க வேண்டும். ஜெபிக்க பழக்க வேண்டும், வேதத்தை தியானிக்க பழக்க வேண்டும். பலிபீடத்தின் கொம்புகளிலே எப்படி பலிக்கு வருகிற அந்த மிருகத்தை கட்டுவார்களோ அதுபோல பிள்ளைகளின் வாழ்க்கை தேவனோடு கட்டப்படுவதற்கு ஒவ்வொரு பெற்றோரும் முயற்சி எடுக்கணும். அழைத்து கூட்டு வரும்போதே சொல்லணும், சர்ச்சில் இப்படி உட்காரணும், காணி இப்படி நீ கர்த்தரை சேவிக்கணும், ஆராதனை வேளையில இதெல்லாம் செய்யணும். என் அன்பு பெற்றோரே, இந்த உலகம் நம்முடைய பிள்ளைகளை திருடிக்கொண்டு வேறு வழியிலே நடத்த எல்லா திட்டங்களையும் போட்டுக்கொண்டிருக்கிற காலத்திலே be careful to lead your children towards godliness. தெய்வீகத்துக்கு நேரா உங்க பிள்ளைங்களை கவனமா நடத்துறதுக்கு கவனமா இருங்க. பொல்லாத அசுத்த ஆவிகளின் சேனைகள் இந்த நாட்கள்ல உலகமெங்கு கிரியை செய்து பக்தி உள்ள தேவ பிள்ளைகளுடைய குடும்பத்திலே உள்ளே வந்து அவர்களுடைய வாலிப பிள்ளைகளை, சிறு குழந்தைகளை பக்தியற்ற வாழ்வுக்கு நேராக இழுத்துக்கொண்டு செல்லுகிறது. ஒரு அன்பு மகள் ஒரு நாள் வந்து தன் தாயினிடத்தில் கேட்டாள், அம்மா ஜீசஸ் உண்மையா, எனக்கு நீங்க சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு ஒரு சந்தேகம் வந்துருச்சு. எதுக்குப்பா நீ இப்படி கேட்கிற? இல்ல, இன்னைக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க, என் ஃப்ரெண்டு சொன்னா ஜீசஸ் ரியல் கிடையாது அப்படின்னு. உடனே இந்த தாய்க்கு புரிஞ்சிடுச்சு, நம்ம பிள்ளை எங்க அனுப்புறோம், ஸ்கூலுக்கு அனுப்புறோம், ஸ்கூல்ல என்ன டிஸ்கஷன் நடக்குது, வேற மாதிரி டிஸ்கஷன் நடக்குது. அவளை உட்கார வைத்து வேத வசனங்களில் சிலவற்றை எடுத்து அவளுக்கு தெளிவாய் விளக்கி சொல்லி, மகளே, ஆண்டவர் இயேசு உண்மை உள்ளவர், அவர் உயிரோடு இருக்கிறவர் என்று அவளுக்கு விளக்கின பிறகு அந்த குழந்தையின் சந்தேகங்கள் மாறியது. இன்னைக்கு நான் உங்களை பார்த்து சொல்றேன், உங்க பிள்ளைங்க வந்து மனம் திறந்து உங்கள்கிட்ட பேசுகிறதற்கு இடம் கொடுக்கிறீர்களா? அந்த பிள்ளைகளுடைய விசுவாசத்திற்கு ஏதாவது சங்கடங்கள் வருகிறதா என்று கவனிக்கிறீர்களா? டீனேஜ் கேர்ள்ஸா மாறின உடனே அவளுக்கு நிறைய சோதனைகள் வரும். மதர்ஸ், நீங்க உட்கார்ந்து உங்க டீனேஜ் கேர்ள்ஸ பேசணும். மகளே, நீ வாலிப மகளானால் உனக்கு இப்படியெல்லாம் சோதனை வரும், நீ இதற்கெல்லாம் இடம் கொடுத்து விட்டால் உன் மேல் இருக்கிற கிருபை உன்னை விட்டு விலகிவிடும், கர்த்தருடைய சமூகம் உன்னை விட்டு விலகிவிடும். ஆகவே கர்த்தருடைய சித்தத்தை செய்ய ரொம்ப கவனமாயிரு. யூ ஹாவ் டு டீச் யுவர் சில்ட்ரன். ஃபாதர்ஸ், உங்களை பார்த்து கேட்கிறேன், உங்க பையனுக்கு வர்ற டெம்டேஷன்ஸ், நீங்க டீனேஜ்ல என்ன டெம்டேஷன்ஸை ஃபேஸ் பண்ணீங்களோ அதே டெம்டேஷனை பல மடங்கு அதிகமா உங்க வாலிப பிள்ளைங்க ஃபேஸ் பண்றாங்க. அப்போ உங்க பிள்ளைங்களோட உட்கார்ந்து சில காரியங்களை மனம் திறந்து பேசணும். மகனே, உன் வாலிப நாட்களில் இப்படியெல்லாம் சோதனை வரும், உன் நண்பன் அழைப்பான், வா போய் அந்த டாஸ்மாக்ல போய் ஏதாவது கொஞ்சம் குடிச்சிட்டு வரலாம், ஒரு நாள் வான் கூப்பிடுவான், நீ போகக்கூடாது. தேவையற்ற காட்சிகளை, தேவையற்ற லிங்க உனக்கு அனுப்புவான், நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. என்னைக்காவது வாலிப பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்களா? நீங்க சொல்லாததுனால உங்க பிள்ளைங்க யார் சொல்றதை கேட்கிறார்? தங்கள் நண்பர்கள் சொல்லுகிறதை கேட்கிறார்கள். நல்லா இருக்குண்டா அந்த வீடியோ பாருன்னு சொல்றான், அதை பார்த்த உடனே இவன் மைண்ட் கரப்ட் ஆகுது, தொடர்ந்து அதை சார்ந்த வீடியோக்களை தொடர்ந்து பார்க்கிறான். அவனுக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச பக்தி அவனை விட்டு போயிருது. கருவில் இருக்கும் பொழுதே அந்த பிள்ளைக்காய் நீங்கள் ஜெபித்தீர்களே, அந்த ஜெபமெல்லாம் பயனற்று போய் விடுகிறது. 4 ஆண்டுகள் 5 ஆண்டுகள் 7 ஆண்டுகள் கழித்துத்தான் உங்களுக்கு தெரியுது உங்க பிள்ளை கர்த்தருக்குள்ள சரியா இல்லைன்னு. அன்னைக்கு அழுகுறீங்க, புலம்புறீங்க, அவனை திருப்ப முடியல, திருத்த முடியல. இதான் இன்னைக்கு நம்ம குடும்பங்களில் நடக்கிறது. என் அன்பு பெற்றோரே,
தாவீது உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கட்டும். தாவீதுக்கு எத்தனையோ பிள்ளைங்க இருந்தாங்க. எல்லா பிள்ளைங்கள்ட்டையும் அவர் சொல்லல. இந்த ஒரு மகன், கிருபை பெற்ற மகன் சாலமோன், அவனை பார்த்து சொல்லுகிறார் 9வது வசனம், என் குமாரனாகிய சாலமோனே, நீ உன் பிதாவின் தேவனை அறிந்து அவரை உத்தம இருதயத்தோடும் உற்சாக மனதோடும் சேவி. கர்த்தர் எல்லா இருதயங்களையும் ஆராய்ந்து நினைவுகளின் தோற்றங்களை எல்லாம் அறிகிறார். நீ அவரை தேடினால் உனக்கு தென்படுவார். நீ அவரை விட்டுவிட்டால் அவர் உன்னை என்றைக்கும் கைவிடுவார். ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு சொல்லுகிற புத்திமதி என்ன தெரியுமா? நீ அவரை தேடினால் உன் கூட இருப்பாருப்பா. நீ அவரை விட்டுட்டா அவர் சமூகம் உன்னை விட்டு போயிரும்பா. கர்த்தரை தேடி வாழ வேண்டும் என்று ஆலோசனை சொல்லுகிறார். இந்த மாதம் முழுவதும் கர்த்தருடைய சமூகம் உங்க மேல இருக்கும். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலை விட்டு விலகாதது போல கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை விட்டு விலகாது இருக்கும். ஹல்லேலூயா. Thank you Jesus. சிமாயினர். மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. மேகஸ்தம்பம் மேலிருந்து பாதுகாக்குது, பாதை காட்ட பகலெல்லாம் கூட செல்லுது. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. அன்பான தேவன் என்னோடு வருவார், அது போதும் என் வாழ்விலே. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு இருப்பதினால். வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட செல்லுது. வாழ்க்கையிலே கசப்புகள் கலந்திட்டாலும் பாசமுள்ள ஒரு மரம் கூட வருது. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. மாறாவின் நீரை தேனாக மாற்றும் என்னேசர் என்னோடுண்டு. தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். தேவா நான் எதினால் விசேஷித்தவள், ராஜா நான் அதை தினம் யோசிப்பவள். எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால், எதினால் இது எதினால் நீர் என்னோடு வருவதினால். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் காலையில எழும்பி வேற எதையும் தேடாதீங்க, ஆண்டவர் சமூகத்தை தேடுங்க. மோசேக்கு வாக்கு பண்ணினார், அவர் அந்திய காலம் வரைக்கும் அந்த சமூகம் அவரை நடத்தியது. மூன்றாவதாக மோசேக்கு தேவன் வாக்கு செய்த இன்னொரு காரியம் அதே வேத பகுதியில் இருக்கிறது. யாத்திராகமத்தின் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 14வது வசனம். அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆண்டவர் சொன்னார், என் கண்கள்ல உனக்கு கிருபை கிடைத்தது, என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, முதல் ஆசீர்வாதம். இரண்டாவது சொன்னார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், செகண்ட் பிளஸிங். இதெல்லாம் வாங்காது மோசே தன் பயணத்தை தொடரவே இல்லை. மூன்றாவது சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த உலக வாழ்க்கை போராட்டம் நிறைந்த வாழ்க்கை. எத்தனை பேர் உண்மைன்னு ஒத்துக்குவீங்க? ஆமா, போராட்டம் தான். இன்னைக்கு கூட வீட்டுல போராட்டம் தான்.
போராடித்தான் வந்தேன் ஆலயத்துக்கு. இப்ப போய் என்ன போராட்டம் நடக்குமோ எனக்கு தெரியல. நேரலையில என் வார்த்தையை கேட்கிற நீங்க ஒருவேளை இன்னைக்கு போராட்டத்துக்கு மத்தியில இருந்து நீங்க இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்கன்னா, இன்னைக்கு நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை ஒரு தேவனுடைய ஊழியக்காரியா சொல்றேன். கர்த்தர் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவார். இந்த போராட்டங்களுக்கு ஒரு முடிவை கொண்டு வருவார். ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் முன்னாக செல்லும், உனக்கு உனக்கு என் கண்கள்ல கிருபை கிடைச்சிருச்சு, நான் உனக்கு கண்டிப்பா இளைப்பாறுதல் தருவேன். மோசேயின் வனாந்தர மோசேயின் வனாந்திர பாதையிலே அவருக்கு பலவிதமான பிரச்சனைகள். கோராகின் கூட்டத்தார் எதிர்த்து நிற்கிறார்கள், மனித போராட்டங்கள், எவ்வளவோ காரியம். மீரியாம் எதிர்த்து நிற்கிறார், எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு வந்தது. ஆனால் ஆண்டவர் சொன்னார், மோசே, ஆசரிப்பு கூடாரத்துக்கு ஒவ்வொரு நாளும் வந்து நீ என்னை தேடி என் சமூகத்தை வாங்கிட்டு போகும்போது நீ அல்ல, நான் அந்த பிரச்சனைகளை பார்த்து கொள்கிறேன் என்று. உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் எப்படி கிடைக்கும்? இளைப்பாறுதல் சொல்றோம், அது எப்படிங்க பெற்றுக்கொள்றது? என்னோடு கூட ஆதியாகமத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரத்தை கொஞ்சம் திருப்பிக்கோங்க. 8வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு பூமியின் மேல் ஜலம் குறைந்து போயிற்றோ என்று அறியும்படி ஒரு புறாவை தன்னிடத்திலிருந்து வெளியே விட்டான். பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டார். பூமி முழுவதும் ஜலப்பிரளயத்தினால் அழிக்கப்பட்டது. நோவா அவன் குடும்பம் பேழைக்குள் காப்பாற்றப்பட்டார்கள். இப்பொழுது ஒரு புறாவை அனுப்பி ஜலம் குறைந்ததா என்று பார்க்கும்படி அனுப்புகிறார். அந்த புறா பூமியின் மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. பிரச்சனைகள் நிறைந்த ஒரு உலகம், போராட்டம் நிறைந்த ஒரு உலகம், காரணம் இல்லாமல் அநேகர் உங்களை துன்பப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அநேக ஸ்திரீகளுக்கு வீட்டில் நிம்மதி இல்லை. அநேக ஸ்திரீகளுக்கு வீட்டிலே நிம்மதி இல்லை, வீட்டிலே பிரச்சனை. அநேக புருஷர்களுக்கு வேலையிலே நிம்மதி இல்லை. ஐயோ, சில வேளைகளில் ஏன் உயிரோடு இருக்கிறோம் என்று கூட நினைக்க தோன்றுகிறது. நான் கர்த்தரைத்தானே பின்பற்றி வருகிறேன், எனக்கு எதற்கு இவ்வளவு போராட்டம், எதற்கு இதற்கு நிந்தை, ஏன் இந்த அவமானங்கள்? எனக்கு இளைப்பாறுதலே இல்லை. எங்கு போனாலும் இந்த காரியம் என் மனதை வருத்துகிறது, எங்கு சென்றாலும் இந்த காரியம் என் உள்ளத்தை உடைக்கிறது என்று களைத்து போய் இன்றைக்கு இந்த ஆராதனைக்கு வந்திருந்தால் உங்களுக்கு நான் சொல்றேன், அந்த புறா பூமியின் மீது எங்கும் பறந்து பறந்து போகுது. பார்த்தா சேறு, சகதி, பிணவாடை, என்ன உயிரினங்கள் எல்லாம் அழிந்து போறதுனால எல்லா இடமும் நாற்ற எடுத்திருக்கும். ஒரு கிளையில போய் உட்கார்ந்தா அது தண்ணியில அந்த கிளை ஊறி போய் உடஞ்சிருக்கும். உடனே ஐயோ நம்ம இங்க இருக்க முடியாது, வேற ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தா ஐயோ இந்த இடம் அசுத்தமா இருக்குது. புறா அசுத்தத்தை விரும்பாது. இந்த பூமி அசுத்தம் நிறைந்த பூமி. நீங்கள் எங்கேயுமே கர்த்தருடைய பரிசுத்தத்தை பார்க்க முடியாத ஒரு உலகத்துல தான் நம்ம வாழுகிறோம். You cannot find rest anywhere in this world apart from the presence of God. இந்த புறா எல்லா இடத்துல அலைஞ்சு அலைஞ்சு பார்த்துட்டு, வேண்டாப்பா நான் பழையபடி என் பேழைக்கு வந்துடுறேன்னு தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல் திரும்பி பேழையிலே அவனிடத்தில் வந்தது. வசனம் சொல்கிறது, அவன் தன் கையை நீட்டி அதை பிடித்து தன்னிடமாக பேழைக்குள் சேர்த்து கொண்டான். ஜன்னலை திறந்தா அதுவா உள்ள வர வேண்டியதானே? இல்ல, நோவாவுக்கு அந்த புறாவின் மேல் கரிசனை. ஐயோ, நீ எங்கெல்லாமோ அலைந்து திரிந்து என்னிடத்தில் வந்திருக்கிறாய், நீ வா என்று கையை நீட்டி அதை பிடித்து. என்ன அற்புதமான வார்த்தை! எப்பெல்லாம் களைச்சு கர்த்தர் சமூகத்துல வர்றீங்களோ
அவர் கையை நீட்டி உன்னை பிடித்துக் கொள்ளுவார். மகளே, உனக்கு உலகத்தில் இளைப்பாற இடமே கிடையாது. மகனே, இந்த உலகத்தில் உனக்கு இளைப்பாற இடமே கிடையாது. இத்தனை ஆண்டுகள் ஓடிவிட்டாய், இன்னும் கொஞ்ச காலங்கள் வா, என்னோடு கூட வந்துவிடு, என்னோடு கூட பேழைக்குள் இரு. கர்த்தர் நம்மை வெளியே கொண்டு வருகிற நாள் மட்டும் நான் இங்கேயே இருப்பேன் என்று புறா நோவாவின் இடத்தில் வந்துவிட்டது. இன்றைக்கு இந்த ரட்சகர் இயேசு உங்களை கரம் நீட்டி அழைக்கிறார். நீ இளைப்பாற என்னிடத்தில் வா. சபை ஒரு இளைப்பாறுகிற ஸ்தலம். இந்த சபை நமக்கு ஒரு பேழை. தேவ பிரசன்னம் நமக்கு ஒரு பேழை. Presence of God will give you rest. இரண்டாவதாக ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, உபாகமத்தின் புத்தகம் 28ஆம் அதிகாரம் 65வது வசனம். வசனத்தை படிக்க படிக்க நம்முடைய வாழ்க்கையிலே ஆறுதலும் விடுதலையும் உண்டாகும். உபாகமம் 28:65 அந்த ஜாதிகளுக்குள்ளே உனக்கு இளைப்பாறுதல் இராது, உன் உள்ளங்கால்கள் தங்கி தரிக்க இடமும் இராது. இந்த உலகத்திலே தேவ ஜனங்கள் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் இருக்கும் போது இளைப்பாறுதல். பிரசன்னத்தை விட்டு வெளியே போயிட்டா சிறையிருப்பின் அனுபவத்தில் இளைப்பாறுதலே இருக்காது. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்றேன், அங்க போனா ரெஸ்ட் கிடைக்கும், இங்க போனா ரெஸ்ட் கிடைக்கும், எங்க போனாலும் இளைப்பாறுதல் கிடைக்காது. தேவன்கிட்ட மட்டும்தான். இங்க வசனம் சொல்லுது, கர்த்தர் இஸ்ரவேலருக்கு வாக்கு பண்ணி நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளையிடுவேன், கானானை கொடுப்பேன் என்று வாக்கு தத்தம் பண்ணி இளைப்பாறுகிற தேசத்தை கொடுத்தார். ஜனங்களோ வாக்கினை அசட்டை பண்ணினார்கள். இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன், கர்த்தர் திரும்பவும் வாக்கு பண்ணுகிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிற என் மகளே, என்னிடத்தில் வா, நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அவருடைய பிரசன்னம் இளைப்பாறுதலை தரும், அவருடைய சமூகம் இளைப்பாறுதலை தரும், அவருடைய வாக்கு உனக்கு இளைப்பாறுதலை தரும். மூன்றாவதாக ஒரு இளைப்பாறுதல் இருக்கிறது. ஏசாயா 28:12வது வசனம், இதுவே இளைத்தவனை இளைப்பார பண்ணத்தக்க இளைப்பாறுதல். எப்பெல்லாம் மனசு தத்தளிக்குதோ போய் முழங்கால் போட்டு நல்லா அந்நிய பாஷையில பேசி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இயேசுவின் நாமத்துல ஆமேன் எழும்பி வாங்க, உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு நான் கிருபை தருகிறேன், என் சமூகத்தை தருகிறேன், இளைப்பாறுதலை தருகிறேன். நாலாவதாக இந்த மோசேக்கு ஆண்டவர் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். மோசே அதை ஜெபமாய் ஏறெடுக்கிறார். வாசிக்கலாம், யாத்திராகமம் 33ஆம் அதிகாரம். தேவ ஜனங்கள் ஒவ்வொருவரும் இந்த நன்மையை கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும். 13, உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உம்மை அறிகிறதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கும் உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். சொல்லுங்க, உம்முடைய வழியை சத்தமா சொல்லுங்க, உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். அவர் ஜெபம் பண்றாரு, உங்க வழி எனக்கு காட்டுங்க ஆண்டவரே. வழி எங்க இருக்குது சொல்லுங்க. விரிவிலைக்கு போகிற வழி என்னன்னு கூகுள்ல போட்டீங்கன்னா அது கரெக்டா இங்க வரைக்கும், இந்த கார்னர் வரைக்கும் காட்டும். அப்புறம் நின்றோம். அப்புறம் நம்ம எல்லாருக்கும் போன் அடிப்போம், கிருபாசனம் எங்க இருக்கு, கிருபாசனம் எங்க இருக்குன்னு. அதுதான் ஜிபிஎஸ். ஆனா நம்ம ஆண்டவர் வழிகாட்டினா கடைசி வரைக்கும் வழிகாட்டுவார். இந்த கையில இருக்கிற வேத புத்தகம் இருக்குதே, இந்த வேத புத்தகம் உங்களை வழிகாட்டுகிற புஸ்தகம். பகலில் மேக ஸ்தம்பமும் இரவில் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலரை வழிகாட்டுச்சு. மேக எழும்புனாதான் ஜனங்கள் புறப்படுவார்கள். அது எதை குறிக்குது தெரியுமா? கர்த்தருடைய வழி நடத்துதல். இந்த மாதம் முழுவதும் வருகிற நாட்கள் எல்லாம் ஆண்டவரே எனக்கு உம்முடைய வழி நடத்துதலை காட்டும், உங்க வழி நடத்துதலை காட்டுங்கப்பா. கர்த்தர் உங்களை வழி நடத்துவார். கர்த்தர் கிருபை தருவார், சமூகம் தருவார், இளைப்பாறுதல் தருவார், வழி காட்டுவார். கடைசியாக யாத்திராகமம் புஸ்தகம் 33:22 என் மகிமை கடந்து போகும்போது நான் உன்னை இந்த கன்மலையின் வெடிப்பிலை வைத்து நான் கடந்து போகும் மட்டும் என் கரத்தினால் உன்னை மூடுவேன். அல்லேலூயா. அற்புதமான வார்த்தை பாருங்க. என் கரத்தினால் உன்னை மூடுவேன், பின்பு என் கரத்தை எடுப்பேன், அப்பொழுது என் பின்பக்கத்தை காண்பாய், என் முகமோ காணப்படாது. ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த 5வது நம்பிக்கை என்ன தெரியுமா? என் கரத்தினால் உன்னை மூடுவேன். இது எவ்வளவு நல்லா இருக்குது. ஒரு தாய் தன் பிள்ளைக்கு குளிரும் பொழுது அப்படியே அந்த பிள்ளையை தன் கரத்தினால் அணைத்துக் கொள்வது போல வருகிற நாட்களில் எல்லாம் இந்த ஆண்டவர் தன் கரத்தினால் உங்களை மூடி நடத்துவார்.
சத்துருடைய வல்லடிகளுக்கு உங்களை தேவன் விலக்குவார். பிசாசின் அம்புகளுக்கு உங்கள் குடும்பங்கள் விலக்கி காக்கப்படும். இந்த தேவனுடைய கரம் அவருடைய பிள்ளைகளுக்கு 5 நன்மைகளை செய்கிறது. வசனத்தை மாத்திரம் வாசித்து உங்களுக்காய் நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மோசேக்கு சொன்னார், என் கரத்தினால் உன்னை மூடுவேன் என்று. 1 நாளாகமத்தின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே ஒரு பரிசுத்தமான ஒரு ஜெபத்தை ஏறெடுத்தார். 10வது வசனம், யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து, படிங்க, என் வசனத்தை கவனிக்கிறீங்களா? என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாத படிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உன் மேல இருந்துச்சுன்னா கர்த்தர் உன்னை தீங்குக்கு விலக்குவார், சத்துருடைய வல்லடிகளுக்கு மறைப்பார், வியாதிகளுக்கு விலக்குவார். சொல்லுங்க, கர்த்தருடைய கரம் எனக்கு பாதுகாப்பை தரும், தீங்குக்கு என்னை விலக்கும். சரி, 2வதாக எஸ்ராவின் புத்தகம் 7ஆம் அதிகாரத்திலே கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் இருந்தது அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். 7ஆம் அதிகாரம் 6வது வசனம். எஸ்ரா 7ஆம் அதிகாரம் 6வது. இந்த எஸ்ரா இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அருளிய மோசேயின் நியாயப்பிரமாணத்திலே தேறின வயது பாரகனாயிருந்தான். அவனுடைய தேவனாகிய கர்த்தருடைய கரம் அவன் மேல், சொல்லுங்க, அவன் மேல் இருந்ததினால் அவன் கேட்டவைகளை எல்லாம் ராஜா அவனுக்கு. கர்த்தருடைய கரம் உங்களோட இருந்தா உங்களுக்கு போற இடமெல்லாம் தயை கிடைக்கும். போற இடமெல்லாம் அந்த கரத்துக்குள்ள நீங்க அடங்கி இருக்கணும். அந்த கரத்துக்குள்ள தேவ சித்தத்தை செஞ்சுக்கிட்டே வெயிட் பண்ணும் பொழுது ஏற்ற வேளையில தயை கிடைக்க பண்ணுவார். கர்த்தருடைய கரம் யாபேசை ஆசீர்வதித்தது. கர்த்தருடைய கரம் எஸ்ராவின் மேல் தங்கி இருந்தது. கேட்டவைகளை எல்லாம் கொடுத்தார். சங்கீதம் 18:35 சொல்லுகிறது, கர்த்தருடைய கரம் நம்மை தாங்கி நடத்தும் என்று. சங்கீதம் 18:35 வாசிக்க விரும்புகிறேன். உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலதுகரம் என்னை, உம்முடைய வலதுகரம் என்னை தாங்கிறது மட்டும் இல்ல, கூடவே உமது காருண்யம் என்னை. சூப்பர்ல. இப்படிலாம் வசனத்தை படிக்கும் போது நீங்களே எந்திரிச்சு நின்று ஒரு கை தட்டிக்கணும். இப்ப இல்ல, வீட்டுல. சில சமயம் எக்ஸைட்டட் ஆயிட்டீங்கன்னா நான் என்ன செய்வேன்னு சொல்றேன், எழும்பி நல்லா ஒரு கிளாப் பண்ணு. சூப்பர் ஆண்டவரே, இவ்வளவு நல்லா எழுதி வச்சிருக்கீங்களா? நீங்களாம் சொல்ல மாட்டீங்களோ? அப்படி நான் சில ஹோட்டல்ஸ்லாம் போனா ரொம்ப நல்லா ஃபுட் இருந்தா கிளம்பி வரும்போது அந்த கேஷ் கவுண்டர்ல இருக்கிற பார்த்து சொல்லுவேன், ரொம்ப நல்லா இருந்துச்சுங்க சாப்பாடு. நல்லா இல்லைன்னா அதையும் சொல்லிட்டு வந்துடுவேன், நல்லா இல்லை சாப்பாடு அப்படின்ட்டு. ஸோ கர்த்தர் உங்களுக்கு நல்ல வார்த்தைகளை தரும்போது இனிமேல்லாம் உட்கார்ந்து பைபிள் படிச்சீங்கன்னா எந்திரிச்சு நின்று ஒரு கை தட்டி, ஆண்டவரே சூப்பர் ஆண்டவரே, உங்களுடைய காருண்யம் என்னை பெரியவளாக்கணும் சொன்னீங்களே, உங்களுக்கு நன்றி. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வலதுகரம் உங்களை என்ன செய்யுமா? தாங்கி 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 நடத்தும். 139ஆம் சங்கீதம் 10வது வசனம் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறது. எத்தனை இடத்துல தேவன் என்னெல்லாம் எழுதி வச்சிருக்கிறீங்கப்பா. 139:9-10. நான் விடியற்காலத்து செட்டைகளை எடுத்து சமுத்திரத்தின் கடையாந்தரங்களிலே போய் தங்கினாலும் அங்கேயும் உமது கை என்னை நடத்தும். கையை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே என் சோர்வின் பள்ளத்தாக்கில கூட உங்க கை என்னை நடத்தும். உமது வலதுகரம் என்னை பிடிக்கும் ஆண்டவரே. என் கையை பிடிச்சிருவீங்க ஆண்டவரே, என்னை பிடிச்சு நடத்துவீங்க. மோசேக்கு இதைத்தான் வாக்கு பண்ணீங்க, எனக்கும் இதை செய்யுங்க. சங்கீதம் 118:16வது வசனம். Psalms 118:16. கர்த்தரின் வலதுகரம் உயர்ந்திருக்கிறது. கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரம செய்யும். நீங்க செய்ய வேண்டாம். யாத்திராகமம் 34:10 ஆண்டவர் சொன்னாரு, நான் உன்னோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும், வலதுகரம் பராக்கிரம செய்யும். எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்றேன், எக்ஸாமுக்கு போகும்போது ஆண்டவரே என் கை கிடையாது, உங்க கை இதை என்ன செய்யட்டும், எழுதட்டும். ஆண்டவர் என் கை அல்ல, இந்த பிக்சரை உங்க கை வரையட்டும். ஆண்டவரே என் கையை பிடிச்சு நீங்க செய்யுங்க. வேலை செய்கிறவர்களை சொல்றேன், இந்த தொழிலில் என் கை இல்லப்பா, உங்க கை. சமைக்கிற ஸ்திரீகளை உங்களுக்கு சொல்றேன், சமைக்கும் போது கூட என் கை இல்லப்பா, உங்க கை சமைக்கட்டும்னு சொல்லி செஞ்சு பாருங்க, அதுல கூட ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். ஹல்லேலூயா. என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் 5 காரியங்களை மோசேக்கு சொன்னார். 1, அவருடைய கிருபை. 2, அவருடைய சமூகம்.
3 அவருடைய இளைப்பாறுதல், 4 அவருடைய வழிகள், 5 அவருடைய கரம். எல்லாத்துக்கும் மேல மோசே ஒரு காரியத்தை ஆசைப்பட்டு கேட்டார். உங்க மகிமைய எனக்கு என்ன செஞ்சிருங்க, காட்டிருங்க ஆண்டவரே. நான் இந்த மகிமைனா என்னன்னு யோசித்து பார்த்தேன். பல விளக்கம் இருக்குது. தேவனுடைய பிரத்யட்சமான வெளிப்பாடு தான் மகிமை. அன்னைக்கு மோசே நான் உங்க மகிமையை பார்க்கணும் அப்படின்னார். சீனாய் மலையிலே மகிமை தங்குச்சு. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, பா என் மகிமையை பார்த்தனா நீ உயிரோடு இருக்க மாட்ட, என் கரத்தினால உன்னை மூடிடுறேன், அப்புறம் என் மகிமையை காட்டுறேன்னார். ஆண்டவர் அந்த மகிமையை அவருக்கு காண்பித்தார். புதிய ஏற்பாட்டில மகிமைனா என்ன அப்படின்னு நான் வாசிச்சு பார்த்த போது, இயேசு கிறிஸ்துவாகி ஆண்டவர் பிரத்யட்சமா தன்னை ஜனங்களுக்கு வெளிப்படுத்துகிறார், அற்புதங்களை செய்கிறார், சுகம் கொடுக்கிறார், விடுதலை தருகிறார். இதெல்லாம் நடக்கும் பொழுது மக்கள் தேவனை மகிமைப்படுத்தினார்களாம். அப்போ மகிமை என்பது பிரத்யட்சமான தேவனுடைய வெளிப்பாடு, பிரத்யட்சமான தேவ பிரசன்னம். அது சபை நடுவிலே விளங்கும். இந்த மாதம் முழுவதும் உங்க வாழ்க்கையில் அவர் கிருபை, அவருடைய சமூகம், அவர் தருகிற இளைப்பாறுதல், அவருடைய வழிகள், அவருடைய கரம், எல்லாத்துக்கும் மேல அவர் மகிமை உங்க வாழ்க்கையில் வெளிப்படும். இருக்கிற